ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெவலப்பர் ஹபிக்ஸ் சேனல். நான் உங்க விகே. போன ஜோஹோ சீரீஸில் நம்ம போட்ட வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம்னா 3 டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம் பார்த்துருந்தோம். ரிப்பீட்டிவாக கேட்குற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சொல்யூஷனோட பார்த்துருந்தோம். இப்போ அதோட கண்டினியூஷனாக இன்னும் 2 ப்ரோக்ராம் மட்டும் போன வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த 2 ப்ரோக்ராமை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். போன வீடியோவில் என்னென்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா, given செட் ஆஃப் நம்பர்ஸ்ல ஒரு அரே ஆஃப் இன்டிஜர் வேல்யூஸோட வெயிட்டேஜ் எப்படி ஃபைண்ட் பண்றது, அந்த வெயிட்டேஜ் ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இன்கிரிமெண்டல் ஆர்டர்ல வந்து நம்ம பிரிண்ட் பண்றதுன்றத பார்த்துருந்தோம். தென் ஒரு ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு வேர்டை எக்ஸ்பேட்டன்ல எந்த மாதிரி பிரிண்ட் பண்ணலான்னு சொல்லியும் பார்த்துருந்தோம். தென் ஒரு 2 டைமென்ஷனல் அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸில் ஃபாதர் சைல்டு ரிலேஷன்ஷிப்பை வச்சு ஒரு பர்சன் நேமை என்டர் பண்ணி அவங்களுக்கு எவ்வளோ கிராண்ட் சில்ட்ரன் இருக்காங்கன்ற மாதிரி லாஜிக்ஸையும் நம்ம பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னா, வெல்கம் டு ஜோஹோ கார்ப்பரேஷன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை ஒரு 2 டைமென்ஷனல் அரேவா நம்ம கன்வெர்ட் பண்ணி அந்த 2 டைமென்ஷனல் அரேல ஒரு சப்ஸ்ட்ரிங்கை ஃபைண்ட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா சேவ் த ஸ்ட்ரிங் வெல்கம் டு ஜோஹோ கார்ப்பரேஷன் இன் a 2 டைமென்ஷனல் அரே அண்ட் சர்ச் ஃபார் த சப்ஸ்ட்ரிங் லைக் டிஓஓ போத் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் அண்ட் டாப் டு பாட்டம். என்ன மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸ் இண்டெக்ஸ்லையும் நம்ம வந்து செக் பண்ணணும், ஒய் இண்டெக்ஸ்லையும் செக் பண்ணணும். அதுதான் லெஃப்ட் டு ரைட் அண்ட் டாப் டு பாட்டம்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரிண்ட் த சம் ஸ்டார்ட் அண்ட் எண்டிங் இண்டெக்ஸ் ஆஃப் திஸ். அந்த கொடுத்துருக்கிற 2 டைமென்ஷனல் அரேவோட ஸ்டார்ட் இண்டெக்ஸையும் எண்டிங் இண்டெக்ஸையும் கொடுக்க சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஓஓன்றது இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஸ்டார்ட் இண்டெக்ஸ் வந்து 1,2, எண்ட் இண்டெக்ஸ் வந்து 3,2. இந்த மாதிரி டிஓஓ எங்கெங்கெல்லாம் அக்கரன்ஸ் இருக்கோ நம்ம அதை ஃபைண்ட் பண்ண சொல்லி இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஜோஹோ செட் 1 அப்படின்ற கிளாஸையே வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, வெல்கம் டு ஜோஹோ கார்ப்பரேஷன்ற ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் யூசர் கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஓகே. தென் இந்த ஸ்ட்ரிங்குக்கு நம்ம கேரக்டர் மேட்ரிக்ஸ் வந்து எந்த மாதிரி தந்திருக்கோம் அப்படின்னா, 5x5ல வந்து நம்ம ஒரு மேட்ரிக்ஸும் இப்போ கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இண்டெக்ஸை வச்சு நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு எப்பயுமே இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும் ஃபைண்ட் பண்ணுறதுக்காக. ஒரு ஃபார் லூப் ஓப்பன் பண்ணிவிட்டு int I equal to 0, I is less than 5, I plus plus. ஸோ இந்த லூப்பை நான் இக்னேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு 2 டைமென்ஷன் அரேன்றனால சப் லூப்பும் நம்ம நெஸ்டட் லூப்புன்னு சொல்லலாம், இல்லை சப் லூப்புன்னு சொல்லலாம். அதை நான் வந்து இனிஷியேட் பண்ணுறேன். j ஈக்குவல் டு 0, j இஸ் லெஸ் தேன் சேம் 5x5 தந்ததுனால j ப்ளஸ் ப்ளஸ். இப்போ நமக்கு டோட்டலாக 24 கேரக்டர்ஸ் வந்து இதில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இப்போ 5x5னா 25 கேரக்டர்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த இண்டெக்ஸ்க்கு நான் இஃப் கண்டிஷன் ஒன்று போடுறேன். இஃப் இண்டெக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஸ்ட்ரிங் டாட் லென்த் இருந்தால் எனக்கு மேட்ரிக்ஸில் ஐ அண்ட் ஜே இண்டெக்ஸ், அதாவது 0,0 0,1 அந்த மாதிரி லூப் ஆகிறதுல எனக்கு நீ கேரக்டரை வந்து மேப் பண்ணு, அந்த மாதிரி நான் கொடுத்துட்றேன். ஸோ எஸ்டிஆர் கேரட் யூஸ் பண்ணி நான் இண்டெக்ஸை வந்து இன்க்ரிமெண்டல் ஆர்டரில் வந்து இப்போ நான் சேவ் பண்ணிகிட்டே வரேன். தென் இது ஸ்டாப் ஆன உடனேவும் இஃப் இண்டெக்ஸ் இஸ் லெஸ் தேன் str.length இருந்தால் ஃபார் int j equal to 0, index is less than str.length and j வந்து less than 5 இருக்கணும், பிகாஸ் நம்ம அதுதான் வந்து அதோட சைஸாக கொடுத்துருக்கோம்.
ஜே ப்ளஸ் ப்ளஸ் இந்த மாதிரி 2 கண்டிஷனையுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இந்த லூப்பில். அப்போது லாஸ்ட்டாக வந்து இருக்கிற இண்டெக்ஸுக்கு நான் என்ன வேல்யூ தரலாம்? 4th ஆஃப் ஜே ஈக்குவல் டு str.caret இண்டெக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துட்றேன். இப்போ மேட்ரிக்ஸில் நமக்கு தேவையான 2 டைமென்ஷனல் அரேவோட ஃபார்மேட்டில் வந்து இப்போ வெல்கம் டு ஜோஹோ கார்பரேஷன்றது வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ தென் இப்போ நமக்கு என்ன டார்கெட் வேணும்? TOOன்றதை வந்து நம்ம டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுதான் அவங்க வந்து இன்புட்டாகவும் கொடுத்துருக்காங்க. TOO இப்போ சர்ச் சப்ஸ்ட்ரிங் அந்த மாதிரி நான் ஒரு ஃபங்க்ஷன் வந்து இக்னைட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பேராமீட்டராக நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற 2 டைமென்ஷனல் மேட்ரிக்ஸையும் டார்கெட் என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோன்றதையும் நான் பேராம்ஸாக நான் பாஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்ட் ரோ எனக்கு என்னவா இருக்கும்? மேட்ரிக்ஸோட லென்த்து, மேட்ரிக்ஸ் டாட் லென்த். அதேமாரி காலமோட லென்த் எனக்கு என்னவா இருக்கும்? மேட்ரிக்ஸோட 0th இண்டெக்ஸோட ஓ கொடுத்துட்டேன் 0th இண்டெக்ஸோட லென்த். ஏன்னா நம்ம 5x5 தந்ததுனால எந்த இண்டெக்ஸோட வேல்யூவை நம்ம லென்த்தாக இப்போ எடுத்தாலுமே நம்ம காலமோட வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். ஃபார் இன்ட் I equal to 0, I is less than rows I plus plus. Then ஒரு nested loop வேணும். ஏன்னா 2 dimensional arrayன்றதால int j equal to 0, j is less than equal to calls minus target dot length கொடுக்குறோம். இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு தேவையானது வந்து TOOன்றது மட்டும்தான் ஃபைண்ட் பண்ணணும். இப்போ அனாவசியமாக நான் 5 இண்டெக்ஸுமே போய் சர்ச் பண்ண தேவையில்லை. இப்போ 0th இண்டெக்ஸே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா 0, 1, 2 மட்டும் நான் செக் பண்ணால் போதும். 3, 4, 5 தேவையில்லாதது. அதுக்காக தான் நம்ம வந்து இங்கே டார்கெட் டாட் லென்த் வரைய ஸ்டாப் பண்ணிடுறோம் இன்டர்னல் லூப்பை. ஜே ப்ளஸ் ப்ளஸ் இதை ஓப்பன் பண்ணியாச்சு. எஃப் நம்ம என்ன நம்ம கொஷினில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 2 இடத்தையுமே நம்ம செக் பண்ணணும். டாப் டு பாட்டம் அண்ட் லெஃப்ட் டு ரைட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் டு ரைட்டுக்கு எழுதிக்கலாம். செக் ஹரிசாண்டல் மேட்ரிக்ஸ் கமா ஐ கமா ஜே கமா டார்கெட். இந்த மாதிரி நம்ம இப்போ ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு மெத்தட் வேணும். அதே மாதிரி தான் இதே ஃபார் லூப்பில் நமக்கு வந்து இன்டர்சேஞ்ச் ஆகும். நான் அதையுமே சொல்லிடுறேன் எப்படி வந்து வெர்டிக்கலுக்கு வந்து நம்ம எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் நான் அதை காப்பி பண்ணிவிட்டு கீழே அகைன் பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல நான் ஜேவை வந்து அவுட்டர் லூப்பாக வச்சுக்கிறேன். காலமை நெஸ்டட் லூப்புக்கு வந்து நான் ஐ வச்சுக்கிறேன். பிகாஸ் நமக்கு டிஃப்ரென்ஷியேஷன் தெரியணுன்றக்காக. இப்போ வந்து நம்ம வெர்டிக்கலாக அதை செக் பண்ணுறோம், அதை ஹரிசாண்டலாக செக் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதையுமே நான் ரோஸாக மாற்றிடுறேன். ஐ ப்ளஸ் ப்ளஸ் இங்கே வந்து செக் வெர்டிக்கல் அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கால் நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ செக் ஹரிசாண்டலுக்கு நம்ம எழுதலாம். ஃபார் int k equal to 0, k is less than target dot length கொடுத்துட்டு k ப்ளஸ் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு நான் ப்ரமோட் பண்ணிடுறேன். இப்போது எனக்கு எப்போ பிரேக் ஆகணும்? மேட்ரிக்ஸோட ரோ வந்து இங்கே ஐன்னு சொல்லி நமக்கு பேராம்ஸ் பாஸ் ஆகிருக்கு. ஸோ ஜே ப்ளஸ் கே அதோட எனக்கு ஸ்டாப் ஆகணும். எப்போனா நாட் ஈக்குவல் டு டார்கெட் டாட் கேரட் கே.
இப்ப டிஓஓன்றது டிஏ எனக்கு மேட்ச் ஆகலன்றப்ப நான் ஓஓ செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. கரெக்ட்டா? அதுக்காக தான் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஈச் லெட்டர்லயும் வந்து பிரேக் பாயிண்ட் மாரி எழுதியிருக்கோம். ரிட்டர்ன் ஃபால்ஸ் நம்ம பண்ணிடலாம். எல்லாமே சக்சஸ் ஆயிட்டா காமனா ரிட்டர்ன் ட்ரூ பண்ணிடலாம். இப்போ வெர்டிகலுக்கு நம்ம ஃபங்ஷன் எழுதலாம். இங்க ஜே மாத்தலான்றக்கா எரர் அடிக்குது. ஓகே. சேம். இப்ப இதே லூப்ப வந்து நம்ம ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு லாஜிக் மட்டும் சேஞ்ச் பண்ணிரலாம். k ஈக்குவல் டு 0 டார்கெட் டாட் லென்த் k பிளஸ் பிளஸ் இப்போ I பிளஸ் கேவா இருக்கணும். பிகாஸ் நான் ரோ வந்து இது பண்றேன். காலம் வந்து எனக்கு சேம் காலமா தான் இருக்க போகுது. சேம் டார்கெட் அட் கேவை தான் நான் இது பண்ண போறேன். ஸோ எல்லாமே பெர்ஃபெக்ட்டா போச்சுன்னா ரிட்டர்ன் ட்ரூ குடுத்துட்டேன். இப்ப நமக்கு 2மே ஓகே. பக்காவா இருக்கு. அப்ப ஹரிசாண்டலா ஓகேனா நம்ம என்ன பண்ணணும்? சிஸ் அவுட்ல ஜஸ்ட் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் அந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன் நம்மளோட வெரிஃபிகேஷனுக்காக. ப்ளஸ் ஐ ப்ளஸ் எண்ட் இண்டெக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ப்ளஸ் ஜே டார்கெட் டாட் லென்த் -1. ஏன்னா நம்ம வந்து இந்த லூப்பே வந்து லைக் டார்கெட் டாட் லென்த் கொடுத்து தான் நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால வந்து அடிக்குது ஒரே நிமிஷம். ஓகே, இது ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸில் நான் போட்டுடுறேன். பிகாஸ் டிஃபரன்ஷியேஷன் தெரியல, அதனால ஸ்ட்ரிங்குக்கும் நம்ம இதையும் கட் பண்ணுறதுனால. ஓகேவா? ஃபைன். இப்போ அதே மாதிரி வெர்டிக்கலுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? சேம் ஸ்டார்ட் இண்டெக்ஸும் எண்ட் இண்டெக்ஸும் நமக்கு தெரியணும். அதனால் இந்த சிஸ் அவுட் நான் கால் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த சிஸ் அவுட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டார்ட் இண்டெக்ஸ் வந்து ஐ. ஓகே, ஸ்டார்ட் இண்டெக்ஸ்லேயே நம்ம 2 கொடுக்கணும். கமா ஜே, ஏன்னா நமக்கு 2மே தேவை. ஸோ எண்ட் இண்டெக்ஸ் வந்து ஐ ப்ளஸ் கமா இந்த மாதிரி நான் கொடுத்துடுறேன். ஓகே, ஸோ இதே ஜஸ்ட் நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேங்க அகைன். இங்கேயுமே அதே மாதிரி ஸ்டார்ட் இண்டெக்ஸ் ஐ கமா ஜே. இதில் வந்து என்னென்னா ஐயோட வேல்யூ மட்டும் மாறும். ஐ ப்ளஸ் டார்கெட் டாட் லென்த், சாரி லென்த் -1. இதையுமே நான் ப்ராக்கெட்குள்ளே வந்து கவர் பண்ணிடுறேன். ஃபைன். இப்போ வந்து இங்கே இருக்க டார்கெட் மட்டும் எடுத்து விட்டுறலாம். ஏன்னா ஜே இண்டெக்ஸ் தான் எனக்கு டைரெக்டாக வந்து வரப்போகுது. இப்போ ஜஸ்ட் ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நம்ம ஜஸ்ட்டு ரிட்டர்ன் வந்து இங்கே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. அதை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பிரேக் ஆகணும் எனக்கு தெரிஞ்ச உடனேவும். நான் அதையும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ரன் பண்ணலாம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா லைக் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் வந்து 1,2, எண்ட் இண்டெக்ஸ் வந்து 1,4. எனக்கு டிஓஓ எங்கே இருக்குன்றது வந்து எக்ஸாக்டாக வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நம்ம வந்து மீட் பண்ணலாம். லைக் காம்ப்ளெக்ஸான ப்ரோக்ராமாக இருந்தால் 1 or 2ல் வந்து நம்ம வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பஞ்ச் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இருந்தால் நான் வந்து 3 to 4 ப்ரோக்ராம்ஸ் வந்து நான் ஒரே வீடியோவில் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் விகே.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஜஸ்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் குடுத்துருங்க. ஒரு சின்ன சப்போர்ட் தான் இந்த சேனல வந்து இன்னும் கொஞ்சம் வந்து மோட்டிவேட்டடா முன்னாடி எடுத்துட்டு போக வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ ஆல்.